என்னங்க? ஐயோ, இவர் நைட்டு நேரமா படுத்து தூங்குற வேலையே இல்லை. நைட்டு நேரமா தூங்கியிருந்தா நேரம் காலையில வெள்ளவே எந்திரிச்சிட்டான்ல. ஆனா இவர் எழுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயப்படுது. என்ன மனுஷன்! இப்போ டீ வேற ஆறிட்டு இருக்குது. ஆறி போச்சுனாலும் குடிக்க மாட்டாரு. அதுக்கும் 2 திட்டு விழுகும். இவர் எப்படிதான் எழுப்புறது? எப்படி எழுப்பினாலும் திட்டுவாரு. ஐயோ, நான் இவர்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுறேன். என்னங்க என்னங்க, டீ ஆறிட்டு இருக்குதுங்க, வந்து சாப்பிடுங்க. அடட, வாங்கண்ணா வாங்க. என்ன காலையில எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, நம்ம சின்னவர் விஷயமா பேசலாம்னு தேவராஜ் தான் சொன்னாரு. அதான் ரத்தன வேலை பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். அப்படிங்களா? இருங்கண்ணா, உட்காரத்துக்கு சேர் எடுத்துட்டு வரேன். விடுமா, நம்ம வீட்டுல இருந்தா என்னம்மா, பரவாயில்ல. முதல்ல மச்சான வர சொல்லுங்க. இருங்க, வர சொல்றேன். என்னங்க என்னங்க, ஆமா, என்ன ஊர் பெரியவங்களாம் ஒன்னா சேர்ந்து வீடு தேடி வந்திருக்கிறீங்க? யோ, என்னையாது வீட்டு வாசப்படியவே மிதிக்காத ஆளு இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்கு? ஒன்னும் பெரிய ஆள் இல்லைங்க. உங்க முன்னாடி எப்பவுமே இடுப்புல துண்டை கட்டி தான் பழக்கம். அது ஒண்ணும் இல்ல, நம்ம சின்னவர் விஷயமா பேசலாம்னு வந்திருக்கிறோம். நம்ம கம்மாக்கரை ஓரமா அந்த 28 ஏக்கர் முள்ளு முளைச்சு போய் கிடக்குது இல்ல, அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம சும்மா கிடக்குது. சின்னவருக்கு சேர வேண்டிய 14 ஏக்கரை பிரிச்சா கொடுத்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லலைங்க, இத உங்க மச்சான் தேவராஜ் தான் சொன்னாருங்க. ஏயா, நாய்க்கு தான் நல்லது கிட்ட தெரியாதுங்களா? நாய்க்காரனுக்கு தெரியாம இருக்குமான்னு கேட்கிறேன். வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தாலே எங்க அப்பா வப்பாட்டிக்கு பிறந்தவனுக்கெல்லாம் இந்த வீட்டு வாரிசாக முடியுமான்னு கேட்கிறேன். குதிக்குதியா? நான் மானத்தோடைய ரோசத்தோடைய வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்க அப்பா சுயமா சம்பாதிச்ச சொத்துல பாதிய பிரிச்சு கொடுத்துட்டேன். இது என் பாட்டன் சொத்து. இதையும் பிரிக்கணும்னு நினைச்சா இந்த ரத்தனவேல் கவுண்டர் உசுறு போனதுக்கு அப்புறம் தான்யா. கிடங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்களேன். எதுக்கு எதுவும் பேசுங்க? நம்ம வீட்டு நாய் 4 பேருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நாயத்தை சொல்லித்தானே ஆகணும். சண்டையில நசுக்காரம். மச்சான், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஐயா, நீ பேசணும்னு தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப எங்கயா வந்துச்சு மச்சாங்கிற உறவு? என் சொந்த தங்கச்சியோட கட்டி கொடுத்தேன். ஆனா நீ இந்த வப்பாட்டிக்கு பிறந்தவனோட உறவை கொண்டாடிட்டு இருக்கிற. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு மச்சான்னு கூப்பிடுற? தப்புதான். உன்னை மச்சான்னு கூப்பிட தப்புதான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேற அவன் வேற கிடையாது. 15 வருஷமா அந்த வீட்டு வாசப்படி மிதிக்காதன்னா இன்னைக்கு வந்திருக்கனா நல்லது நடக்கும்னு வந்தேன். வந்தப்பதானே தெரியுது நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு. ஆமாயா, நாய் வாழ நிமித்த முடியாதுதான். வாழாட்டிட்டு வெளியே நிற்க வேண்டிய நாய வீட்டுக்குள்ள விட்டா அங்கேயும் வாழ ஆட்டத்தானே செய்யும். தப்புதாயா? நல்ல கட்டது தெரியாத வீட்டுக்கு வந்த பாத்தியா? அது என்னதான் இல்ல, எது நல்லதுன்னு கேக்குறேன். நல்லா இருந்தா வாழை மரத்தை கல்யாண வீட்டுல கட்டலாம். நல்லா இருக்குதுங்கிறதுக்காக வாழை மரத்தை இளவு வீட்டுல கட்ட முடியாது. பாருங்க, இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. அவன் எனக்கு தம்பியும் இல்ல, நான் அவனுக்கு அண்ணனும் இல்ல. அவனுக்கும் எனக்கு ஒன்றும் இல்ல, உறவும் இல்ல. நாய் போச்சு. அவன் அந்த இடத்துல ஒரு பிடி மண்ணை தொடர்ந்து கூட மாட்டான். எனக்கும் சூடு சொன்னதுயா. இனிமே அந்த வீட்டு வாசப்படி அப்படா
வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு ஆடினாதான்டா எனக்கு சந்தோஷம். டேய் இந்தடா இது புடி. போக்கா, மூட்டையை தூக்கி தூக்கி கழுத்தெல்லாம் வலிக்குது. என்னால இனிமே மூட்டையை தூக்க முடியாது. டேய் என்னடா என் செல்லம்ல அப்போ வந்து பொய்யுண்டா. இங்க பாரு, நீ தூக்குனீனா நான் உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன். ஊர்ல இருக்கிற கண்டவனோட அழுக்கு துணியெல்லாம் தூக்க வேண்டியதா இருக்குக்கா. உனக்காக நான் தூக்குறேங்கா. எனக்கு ஒரு சந்தேகங்கா. என்னடா சந்தேகம்? தயங்காம கேளு. அது ஒன்றும் இல்லைக்கா, ஊரில் உன் வயசில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி என்ன மாதிரி ஒரு பசங்க இருக்கிறாங்க. ஆனால் உனக்கு மட்டும் ஏக்கா இன்னும் கல்யாணம் ஆகலை? பொண்ணுக்குன்னு வந்து கேட்கலையாக்கா? என்னடா நீ இப்படி கேட்டுப்பிட? என்ன எத்தனை பேர் வந்து பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் பெரிய கதைடா, உனக்குலாம் சொன்னா புரியாது. கழுத அட கழுத, எப்ப பார்த்தாலும் இந்த கோபி பையனோடவே சேர்த்துக்கிட்டு என்ன கண்ட கதை பேசிக்கிறதா உனக்கு வேலையா? ஏடா டேய், அவன் ஆளும் அவன் உயரமும் முருங்கைக்காய்க்கு முழுக்கை சட்டை போட்ட மாதிரி மூட்டை தூக்கத்துக்கார வந்தான். அவனுக்கு நீ வேலைக்கு வளையாம 15 லஞ்சம் வேற அவனுக்கு கொடுத்து வச்சுட்டு இருக்கிற. போடா டேய் போ. அப்பா இங்க பாருங்கப்பா, இனிமே ஒரு வார்த்தை பேசுங்க எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. வாட. ஆமா ஆமா, டாட்டாவில் குடிச்சு நான் வீட்டுக்கு போய் துணி எடுத்துட்டு வந்து எனக்கு தெரியும் கலப்பு. அப்பா பாப்பா பாப்பா, என்ன வெயில் என்ன வெயில். ஊர்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வீடு சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகி போயிருது. அப்பா கடவுளே, வீட்டுல இருக்கிற அழுக்கு துணி மூட்டையெல்லாம் எப்படியோ ஒன்று இறக்கி வச்சிடறேன் அப்பப்ப. ஆனா கல்யாணத்துக்கு கொடுத்த வேட்டி சட்டையெல்லாம் செலவு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. நீங்க நேற்று உடனே வேணும்னு கேட்டீங்கல்ல, அதனால போட்டு வச்சுட்டேங்க. அம்மா ராசாத்தி, அந்த துணி பைய அங்க வச்சிருக்கிறேன் பாருமா, செவத்தாரமா மாட்டி வச்சிருக்க, அதை எடுத்துட்டு வா. என்னங்கப்பா? ஏயா பொண்ணா? ஆமாங்க. இவன் வயசு பொண்ணுங்கெல்லாம் இடுப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இன்னும் கட்டி கொடுக்காமையே இருக்கா? பாவம், நீ என்ன பண்ணுவ? சீசனத்தை கேட்டா அதுக்கு முடியாது கொடுப்ப. எவ்வளவு ஆச்சு? 60 ரூபா ஆச்சுங்க. சரி நான் வரேன். அம்மாடி ராசாத்தி, காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்து தான் நானும் தகுதாயப்படுறேன். என்ன பண்றது, அதுக்கு ஒரு நேரங்காலம் கூடி வர மாட்டேங்குது அம்மா. உனக்கு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு தான் நானும் எவ்வளோ நாளா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடியலம்மா. வர்ற மாப்பிள்ளைங்க கேட்குற சீர்சனத்தை என்னால் செய்ய முடியல. நான் வக்கத்தவனா போயிட்டேம்மா. அப்பா என்ன பண்ணீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்பா கழுதையா பிறந்தா புதிய சுமந்துதான் ஆகணும். நான் ஏகாலி விட்டு மகளா பொறுத்துட்டேன். இந்த மூட்டையை தூக்கிதான் ஆகணும். இப்ப என்ன ஆச்சு? யார் யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். எனக்குன்னு ஒருத்தன் இனிமே பிறந்தா வரப்போறா. இருந்தாலும் அம்மா, வயசுக்கு வந்து 4 நாள்ல பெத்த அப்பா அம்மா பேச்சு கேட்காம கூட்டிட்டு ஓடுற பிள்ளைங்க இருக்கிற இந்த காலத்துலயும் 20-21 வருஷம் ஆகியும் இந்த அப்பனுக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்காம இருக்குங்க. அதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. அம்மாடி, எப்பாடு பட்டாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். அதுக்குள்ள இந்த காதல் கீதல்னு போய் எந்த அப்பனை தலைமுறையை வச்சிடாதம்மா. அப்பா கவலையே படாதீங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி சரி, வெயில் அழிஞ்சு சோர்வா இருப்பீங்க, வந்து சாப்பிடுங்க.